அதிமுக முக்கிய புள்ளிகள் 3 முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. இது தமிழ்நாடு அரசியல்ல புரட்டி போற அளவுக்கு இருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன் திருப்பூர் மாவட்டத்துல முக்கியமான ஒரு புள்ளி, கடலூர் மாவட்டத்துல முக்கியமான ஒரு புள்ளி MC சம்பத், தூத்துக்குடி மாவட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி கடம்பூர் ராஜு. இவங்க எல்லாம் அதிமுகவுடைய தொடக்கத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு பில்லர்னு சொல்லலாம். அப்படி இருந்தவங்க இப்ப என்னன்னா ஆட்சி அதிகாரம் தாவேக்கா கையில இருக்கு அப்படிங்கிறதுக்காக, அதாவது விஜயோட பின்னணியில எல்லாமே மாறிட்டு இருக்கு, இளைஞர்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒட்டு மொத்தமா தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காங்க. இத பத்தி நம்ம அலச போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது தாவேக்காவில் இணையும் மாஜிக்கள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள். தாவேக்காவோட வருகை மிகப்பெரிய அளவுல பூதாகரமா இருக்கு. இது யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கு கட்சி. அதுலயும் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவருடைய நேரடி பார்வையில தான் பல பேர் கட்சியில இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா அதிமுக இருக்கிற 90% பேர் தாவேக்கால இணைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஏற்றது போலவே ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் வந்திருந்தாங்க. இடையில பல எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு எதிராக தாவேக்காவுக்கு ஆதரவா போய் நின்னாங்க. அதன் பிறகு மறுபடியும் போய் சேர்ந்தாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனா இப்போ புது அப்டேட்டா முன்னாள் அமைச்சர்களாக இருந்த உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, MC சம்பத் இந்த 3 பேருமே ஏதோ நேத்திக்கு அதிமுக வந்து இணைஞ்சவங்க எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாருமே பல வருடங்களா அதிமுக இருந்தவங்க. இவங்க எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு கடலூர் மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு ஆளா இருந்தவர் MC சம்பத். அவரே தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காரு. திருப்பூர் மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு ஆளா இருந்தவர் உடுமலை ராதாகிருஷ்ணன். இவரை சொல்லவே வேணாம். அந்த மாவட்டத்துல எல்லாமே அதிமுக அப்படின்னாவே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தூத்துக்குடியில கடம்பூர் ராஜு. இப்படி மிகப்பெரிய ஒரு அதிமுகவுடைய அதிகார பலம் கொண்ட ஒரு 3 தலைவர்கள் வந்து அதிமுக வந்து விலகி தாவேக்கால போய் ஐக்கியமாயிருக்காங்க. இதனோட பின்னணியில ஆதவ அர்ஜுனாவுடைய மிகப்பெரிய ஒரு லாபி இருக்கு அப்படின்னு பலரும் சொல்றாங்க. ஆனா இதுக்கு பின்னணியில யார் இருக்காங்களோ இல்லையோ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு, ஆட்சி அதிகாரம். என்னதான் ஒரு மிகப்பெரிய பழம்பெரும் கட்சியில இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இல்ல அப்படின்னா அவங்களால அந்த மாவட்டத்துல இருக்க முடியாது. இப்போ ஆளும் கட்சி யார் எந்த கட்சி இருக்குதோ அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்கள எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல அங்க போய் சேர்ந்துட்டேன்னா அந்த மாவட்டம் முழுக்க எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில தான் இருக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் பல பேர் போறாங்க. இதே காரணத்தை வச்சு ஏன் போன முறை திமுகவுல போய் சேரல அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா திமுகவோ அதிமுகவோ இந்த 2 கட்சியும் எப்ப வேணாலும் மாறி மாறி ஆட்சிக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. இந்த முறை இல்லைன்னா அடுத்த முறை திரும்ப வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. ஆனா இந்த முறை தலைகீழா மாறிடுச்சு. எப்படி திமுகவுல இருந்து எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிச்சு வந்ததுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கே வர முடியாத ஒரு சூழல் உருவாச்சோ அதே போல ஒரு சூழல் இப்போ தமிழ்நாட்டுல உருவாயிருக்கு. விஜயோடைய வருகை அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மனசுல பதிஞ்சிருக்கு. நீ அடுத்து வரப்போற எத்தனை தேர்தல்கள் ஆனாலும் குறைஞ்சது ஒரு 2 தேர்தல்களாவது விஜய் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருப்பாரு. அவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஒரு 20 வருடத்திற்கு அவரை எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் அப்படின்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக வரட்டும் திமுக வரட்டும் இனி அவங்க 2வது இடத்துக்கு தான் போட்டி போடணும், 2வது இடம் 3வது இடம் அதுக்கு தான் போவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல்ல எதற்காக அவங்க கூட இருக்கணும். சரி பாஜக பக்கம் போலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தா மத்தியில் ஆள்ற கட்சியா இருந்தாலுமே அவங்களால தமிழ்நாட்டுல எதுவும் பண்ண முடியல. இப்போ சொன்ன இந்த 3 பேர் மட்டும் இல்ல, இன்னும் பல பேர் தாவேக்கால போய் சேருவாங்க. இந்த தலைவர்கள் அத்தனை பேருமே நாளைக்கு இந்த தமிழ்நாட்டுல அவங்களுடைய அதிகாரத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டுல வராது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏற்கனவே திமுக அதிமுக இருந்த போய் அவங்களால வர முடியாது. இப்ப டிவிக்கு வேற வந்துருச்சு, சுத்தமா அவங்களால வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால பாஜக சரி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, தாவேக்கால ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதே போல இன்னும் பல போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. யார் யார் அப்படிங்கிறது தான் இங்க கேள்விக்குறியா இருக்கு. போக போக தான் தெரியும். அதிமுகவுல இருந்து மிகப்பெரிய பட்டாளமே இன்னும் போய் சேர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. சரி திமுகவுல இருந்து ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டா திமுக பொறுத்தளவுல அவங்களுக்கு 2வது இடம் ஒருவேளை தாவேக்கா இல்ல அப்படின்னா திரும்ப வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்க எப்படி இருந்தாலுமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்கனவே கட்டமைச்சு வச்சுட்டாங்க. நாங்க தான் இந்த மாவட்டத்துல அப்படின்னு சொல்லி கட்டமைச்சு வச்சுட்டாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க யாரும் போறது வேற கட்சி மாறுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் காலம் எப்படி வேணாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுகவுல இருந்து முக்கியமான புள்ளிகள் பல பேர் தாவேக்கால போய் இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா தான் தாவேக்கால இருக்கவங்க சொல்றாங்க.